Hello guys, welcome back to Ari Academy here. Again, this is your faculty Sudarshan for your quick math and stats tips and tricks series. Okay, this is our third video here. Here, how to find the harmonic mean. Harmonic mean கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம first harmonic mean என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது நான் வெறும் quick tips and tricks last ஒரு 45 seconds I will give. That is a tips and tricks. But I want to explain the concept for you. Okay, harmonic mean ரொம்ப simple. I will take reciprocal of what? எதை நான் எடுத்துக்கணும்? Reciprocal of arithmetic mean எடுத்துக்கணும். Of எல்லா observations எடுக்கணுமானா yes. Reciprocal of arithmetic mean of reciprocal of each observation. So this is a statement format. இதை நான் ஃபார்முலால கன்வெர்ட் பண்ணும்போது harmonic mean is equal to number of observation divided by sum of reciprocal of each observation. இதுதான் என்னோட பேசிக் ஃபார்முலா. நான் அதை ஸ்டேட்மெண்ட்டே நான் டிவைடட்ல எழுதுறேன். இதுல 2 மேஜர் ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன் ரா டேட்டா கண்டுபிடிக்க. ரா டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஹார்மோனிக் மீன் இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 1 by x1 plus 1 by x2 plus 1 by x3 plus 1 by x4. இது அப்படியே போகும் 1 divided by xn அது வரைக்கும் போகும் நமக்கான வேல்யூஸ். ஸோ இந்த ஹார்மோனிக் மீன் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும்? என்னோட கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கு. ஆர் என்னோட கொஷின் ஸ்பீட் பேஸ் பண்ணி இருக்கு. ஆர் என்னோட கொஷின் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. ஆர் எனக்கு கொடுத்துருக்க கொஷின் டைம் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த 4 விஷயத்த பேஸ் பண்ணி இருந்தா கண்ணை மூடிட்டு ஹார்மோனிக் மீன்குள்ள போடும். ஓகே, இது ஹார்மோனிக் மீன் ரா டேட்டாக்கான ஃபார்முலா. இதே டிஸ்கிரீட் டேட்டாவா இருந்துச்சு அப்படின்னா whenever it is discrete data, harmonic mean is equal to summation f divided by summation f by x. Summation f divided by summation f by x. ஓகே, ஸோ அப்ப இதுதான் 2 ஃபார்முலா எனக்கு. இப்ப நான் இதை உங்களால என்டையர் இதை நான் கால்குலேட்டர்ஸ்ல சால்வ் பண்ண முடியும்னு சொல்றேன். அவங்க என்ன கொடுக்குறாங்க? எக்ஸாம்பிள் 4.15 find harmonic mean for 4, 6, 10. ஸோ நான் இதை எப்படி ரைட் பண்ணணும்? n is equal to 3. அப்ப நான் ரா டேட்டால இருக்கு ஃபார்முலாவா ரைட் பண்ணும்போது நான் என்ன ரைட் பண்ணணும்? 3 divided by 1 by 4 plus 1 by 6 plus 1 by 10. இதான். இதை நான் சிங்கிள் ஸ்டெப்ல நான் உங்களுக்கு சொல்றேன். Do the process. 4 divided by equal 4 divided by m plus 6 divided by m plus 10 divided by m plus. Press MRC. Then press divided by equal to. Then multiply by 3. Do you believe? Apply it. Apply பண்ணுங்க, you will get an answer. நானும் உங்க கூடயே சேர்ந்து சால்வ் பண்ண போறேன். 4 divided by m plus 6 divided by m plus 10 divided by m plus MRC. என்னோட ஃபைனல் வேல்யூ எவ்வளவு கிடைக்குது? அது எப்படி இருக்கும்னா 3 divided by 0.516666 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்ப இது இருக்கதை நான் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகணும். ஒரு விஷயம் டினாமினேட்டர்ல இருக்கு, அதை நான் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா டிவைடட் பை ஈக்குவல் டு அப்படின்றத நான் பிரஸ் பண்ணணும். நான் டிவைடட் பை ஈக்குவல் டு பிரஸ் பண்ணனா 3 into 1.9354 அப்படின்னு வந்துடும். இப்ப நான் 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு ஆன்சர் எக்ஸாக்டா 5.80645 தான் எக்ஸாக்ட் அக்யூரேட் வேல்யூ. இங்க உங்க இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டெசிமல்ஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆன்சர்ஸை ஷார்டன் பண்ணிட்டாங்க. எப்பயுமே மேத்தமெட்டிக்ஸா இருந்தாலும் சரி, அக்கௌண்டன்சியா இருந்தாலும் சரி, அப் டு 4 டெசிமல் பிளேசஸ் நம்ம எடுத்துக்கணும்.
Okay, so up to 4 decimal places we will get an accurate value. What is an actual accurate value? 5.80645 is an actual accurate value. ஒண்ணுமே இல்ல. இந்த ட்ரிக்கை நான் திருப்பி சொல்றேன், இது எப்படி அப்ளை ஆகும்னு. உங்க கால்குலேட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. 1/4 ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்குதுன்னா 0.25 கிடைக்கும். இத 1 நீங்க பிரஸ் பண்ணாம டைரக்டா 4 டிவைடட் பை ஈக்குவல் டு பிரஸ் பண்ணாலுமே என்ன கிடைக்கும்? சேம் 0.25 தான் கிடைக்கும். சோ அப்ப இங்க 1 பிரஸ் பண்றதுனால நியூமரேட்டர்ல நோ சேஞ்சஸ் இன் த கால்குலேட்டர். சோ அதனால என்ன பண்றோம்? 4 டிவைடட் பை டைரக்டா m பிளஸ் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு பட்டன் இருக்கு. அதனால டைரக்டா நம்ம m பிளஸ் ஈக்குவல் டு நமக்குவோம் 0.25 வந்துரும். தென் 6 m பிளஸ் பட்டன் நம்ம அமுக்கணும். ஓகேவா? அதாவது திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். வெரி சிம்பிள். 4 divided by m plus first point, then 6 divided by m plus second observation, then 10 divided by m plus. இதோட எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிட்டோம். இப்ப அதை ரீகால் பண்றோம். எம்ஆர்சினா என்னன்னா ரீகால், மெமரி ரீகால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்குது. அதை நான் நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகணும். ஐ வில் பிரஸ் டிவைடட் பை ஈக்குவல் டு. தென் நியூமரேட்டர் எடுத்துட்டு போனோடனே நியூமரேட்டர்ல ஏற்கனவே 3 இருக்கு, அதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்றேன். வென்எவர் ஒரு விஷயத்தை டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல டிவைடட் பை ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் சம். இதே இதுல இது குவிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ணும் போது அது உங்களுக்கு குவிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா இருக்கும். நான் இங்க உங்களுக்கு பியூர் கான்செப்டுவலா டெஸ்ட் பண்ணிட்டு ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுல டிஸ்கிரீட் சைஸ் டேட்டா அப்ப என்ன படிச்சோம் அப்படின்னா சம்மேஷன் எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப் பை எக்ஸ் அப்படின்னு படிச்சோம். இதுவுமே வெரி சிம்பிள் ப்ராசஸ். சம்மேஷன் எஃப் இதோட டோட்டல் எவ்வளவு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா 10 கிடைச்சிருக்கும். சம்மேஷன் எஃப் பை எக்ஸ் டூ த சேம் ப்ராசஸ் அகெயின். இப்படி போனோம். ஓகே, 2 to 4 இந்த ஆர்டர்ல போறோம். ஸோ 2 டிவைடட் பை 2m பிளஸ் 3 divided by 4m plus 3 divided by 8m plus 2 divided by 16m plus after that MRC then divided by equal to into 10. Apply it, get your answers and crack your exams and come to CA Inter or CMA Inter or CS Executive. Okay, apply the trick. Don't forget to comment in the comment section. If you useful for the tricks, comment it below and share to your friends. If you want any guidance, any doubts, you can reach out at me WhatsApp. The WhatsApp number is already been in our description. Okay, stay tuned. Have a nice day.